இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த திரவத்தில் விவசாயத்துக்கு நன்மை செய்யக்கூடிய பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்கு. இந்த கரைசலோட பேர் ஈயம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம், திறன் மேம்படுத்தப்பட்ட நுண்ணுயிர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஈயம் கரைசலை எப்படி வீட்டிலேயே தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஈயம் கரைசல் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படின்னு இப்போ பார்த்துடலாம். நல்ல பழுத்த பப்பாளி பழம் ஒரு 3 கிலோ தேவைப்படும். அடுத்து நல்ல பழுத்த பூசணிக்காய் ஒரு 3 கிலோ தேவைப்படும். அடுத்தது நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம், இந்த மாதிரி கருப்பட்டி வெல்லம் அல்லது இந்த நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதுவும் ஒரு 3 கிலோ. அடுத்தபடியாக நல்ல பழுத்த பூ வாழைப்பழம் ஒரு 3 கிலோ எடுத்துக்கோங்க. அடுத்து நாட்டுக்கோழி முட்டை 2 தேவைப்படும். அடுத்து சுத்தமான ஒரு பக்கெட், இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு பக்கெட் நமக்கு தேவை. இப்போது இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு சுத்தமான பக்கெட் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 25லேருந்து 30 லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு பக்கெட் அல்லது பேரல் எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த பக்கெட்டில் முதல்ல பழுத்த பப்பாளி பழம் ஒரு 3 கிலோ கட் பண்ணி போட்டுக்கோங்க. தோல்லாம் எடுத்துகிட்டு அந்த பழத்தை மட்டும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்து அதே போல் பூசணிக்காயை தோலை சீவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சதைப்பற்றுள்ள அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்தபடியாக 3 கிலோ நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் நீங்கள் பொடி பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்தபடியாக 3 கிலோ பூவாழை பழத்தில் இந்த மாதிரி தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு அந்த பழத்தை மட்டும் போட்டுக்கோங்க. அடுத்து நாட்டுக்கோழி முட்டை 2 முட்டை உடச்சி ஊற்றி இதை எல்லாத்தையும் வெறும் கையை யூஸ் பண்ணி அப்படியே நல்லா பிசைஞ்சு விட்டு கலக்கி விட்டுருங்க. அடுத்தது சுத்தமான தண்ணி, கிணறு அல்லது போர்வெல்லேருந்து எடுத்த தண்ணி ஒரு 13 லிட்டர் இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தண்ணி குளோரின் கலக்காத சுத்தமான தண்ணியாக இருக்கணும். குளோரின் அந்த மாதிரி கெமிக்கல் கலந்த தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா சரியாக நுண்ணுயிர்கள் வளரவே வளராது. குளோரின் நுண்ணுயிர்கள் சுத்தமாக கொன்னுரும். அதனால் குளோரின் இல்லாத கிணறு அல்லது போர்வெல்லேருந்து எடுத்த தண்ணியை பயன்படுத்துங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதை காற்று போகாத மாதிரி மேலே மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடிடுங்க. இந்த அமைப்பை அப்படியே ஒரு 21 நாட்களுக்கு நம்ம வச்சுருக்கணும். 21லேருந்து 25 நாட்கள் வரைக்கும் வச்சுருக்கலாம். இடையில் 5 நாளைக்கு ஒரு முறை மட்டும் அந்த மூடியை திறந்துட்டு லைட்டாக அதை குலுக்கி விடலாம் அல்லது லைட்டாக ஒரு சுற்று கலக்கி விட்டாலே போதும். அதாவது நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா முதல் 5வது நாள் ஒரு டைம், அடுத்து 10வது நாள் ஒரு டைம், அடுத்து 15, அடுத்து 20, இந்த மாதிரி 5 நாளைக்கு ஒரு டைம் அந்த மூடியை திறந்து அதை லைட்டாக கலக்கி திரும்பவும் அதே மாதிரி ஏர் டைட்டாக நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 21 நாட்களுக்கு அப்புறம் எந்த ஒரு துர்நாற்றம் இல்லாமல் நல்ல நறுமணத்தோட ஒரு இனிப்பான ஒரு பழத்தோட ஸ்மெல்லோட இருக்கும். அடுத்தபடியாக இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த லிக்விடை மட்டும் தனியாக எடுத்து வடிகட்டி ஒரு டப்பாவில் போட்டு டைட்டாக வச்சுக்கோங்க. அடுத்து இந்த லிக்விடை 6 மாதத்து வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த லிக்விடில் பல கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள் இருக்கும். அதாவது பாக்டீரியா, ஈஸ்ட்டு, அந்த மாதிரி விவசாயத்துக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் அதிக அளவுலேயே இருக்கும். இந்த திறன் மேம்படுத்தப்பட்ட நுண்ணுயிரிகளை மண்ணில் அதிக அளவில் நம்ம உற்பத்தி பண்ணிட்டோம் அப்படின்னா செடிக்கு தேவையான தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இது 3மே அந்த பாக்டீரியாக்களே உருவாக்கி அந்த செடிக்கு கொடுக்கும். செடியோட வேர் வளர்ச்சி பயங்கரமாக அதிகரித்து அதிக நுண்ணூட்டங்களை எடுத்துக்கிட்டு செடி சீராக வேகமாக வளரும். அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான பூக்கள் பிடிச்சி நல்ல தரமான காய்கள் உற்பத்தி ஆகும். இது கூடவே நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு அதிகரித்து பூச்சிக்கிட்ட அந்த செடியை பாதுகாக்கிறதுக்கு இந்த ஈயம் கரைசல் ரொம்பவே உதவும். அடுத்தபடியாக இந்த ஈயம் கரைசலை செடிகளுக்கு எப்படி எந்த விதத்தில் கொடுக்கறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஈயம் கரைசலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செடிகளுக்கு நேரடியாக ஸ்ப்ரேயும் பண்ணிக்கலாம் அல்லது செடியோட வேறுகிட்ட மண் வழியாகவும் நம்ம சொட்டு நீரோ அல்லது நேரடி நீர்ப்பாசனம் மூலமாக நம்ம கொடுத்துக்க முடியும். இப்போது நீங்கள் செடிக்கு ஸ்ப்ரேயிங் மூலமாக நீங்கள் இந்த ஈயம் கரைசலை கொடுக்க போகிறீங்க அப்படின்னா 500 ml ஈயம் எடுத்து 10 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக நீங்கள் சொட்டு நீர் வழியாக கொடுக்க போகிறீங்க அப்படின்னா 1 ஏக்கராவுக்கு 1 லிட்டர் ஈயம் கரைசலை நீங்கள் 1 ஏக்கராவுக்கு அப்படியே சொட்டு நீர் வழியாக நீங்கள் கொடுக்கலாம். அல்லது நேரடியாக நீர்ப்பாசனம் மூலமாக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் 1 ஏக்கராவுக்கு 1 லிட்டர் அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் கொடுக்கலாம். அதே போல் இது அதிக அளவில் கொடுத்தீங்க அப்படின்னாலும் எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படுத்த போகிறதில்ல. அனைத்து விதமான செடிகளுக்கும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். 7 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம். அதே போல் நீர் வழியாகவும் நீங்கள் கொடுக்கலாம். மாடி தோட்டம் மற்றும் வீட்டு காய்கறி தோட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஈயம் கரைசலை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் 6 மாதத்து வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி செடிகளுக்கு பயன்படுத்திக்கலாம். உங்களோட செடியோட வளர்ச்சி நல்லாவே அதிகரிக்கும், மகசூல் அதிக அளவில் கிடைக்கும். அதே போல் இந்த ஈயம் கரைசலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் கூட நீங்கள் மற்ற பெஸ்டிசைட்ஸ், அதாவது பூச்சி மருந்துகளை கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா இது பலனளிக்காது. இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் பல வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்க எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.